எறா முள்ளங்கி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/2 kg ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், அப்புறம் வந்து வெந்தயம் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இதில் தக்காளி போட்டு வதக்கிட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சேர்த்து வதக்கிட்டு, இது நல்லா வந்து மசிகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா போட்டு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதில் முள்ளங்கி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ப்ரானையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா இதோடவே நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து நான் ஒரு சின்ன சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை ஒரு 1/2 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காவை வந்து நல்லா வந்து மசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இதுலேயே நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கர் விசில் வந்து ஒரு 3 விசில் போடுங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக கம கம எறா முள்ளங்கி குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.